அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம். அனைவரையும் மைண்ட்பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன். மைண்ட்பீட் சேனலை ஆதரித்து வரும் அன்பான உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, விரதம் எப்படி இருக்கலாம், அதனால் என்ன நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சூரிய மேஷ ராசியிலையும் சந்திரன் சித்திர நட்சத்திரத்துலேயும் சஞ்சரிக்கக்கூடிய உன்னதமான நாளுங்க. நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுகிற சித்திரகுப்தன் பிறந்த நாளும் இதுதான். ஏன் இந்த நாள் முக்கியம்? தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு நல்ல வழியில் நான் நடப்பேன்ட்டு உறுதி செய்யக்கூடிய நாள். வருடத்தில் இந்த மாதந்தாங்க நிலா ரொம்ப பொலிவோடு இருக்கும். இது மன தெளிவையும் நேர்மறை ஆற்றலையும், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியையும் கொடுக்குங்க. சுமங்கலி பெண்கள் இந்த நாளில் விரதம் இருக்கிறது குடும்பத்துக்கு சுபிச்சத்தை கொடுக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கலாம்? காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தீபம் ஏற்றி வைக்கலாங்க. இந்த தீபம் வீட்டினுடைய இருளை மட்டும் இல்லைங்க, மனசில் உள்ள இருளையும் நீக்கக்கூடியது. நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க. பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு சாமி படங்களுக்கு பூ, மஞ்சள், குங்குமம்லாம் வச்சுட்டு படத்துக்கு முன்னால் நோட்டு, புத்தகம், பேனா, பென்சில், படத்துக்கு முன்னால் பெரிய வாழை இலையை போட்டு அதில் சக்கரை பொங்கல், அப்படி இல்லைன்னா வெண்பொங்கல், லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், தேங்காய் சாதம், பச்சை பயிறு பாயசம் வச்சு சித்திரகுப்தனை கும்பிடணுங்க. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நல்ல செயல்களை தான் செய்வேன்னு சொல்லிட்டு உறுதி சொல்லலாங்க. சித்திரகுப்தாயே நமகன்ற அந்த மந்திரத்தை, ஓம் நமச்சிவாய மந்திரத்தையும் ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தையும் சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தீபதூபம் காட்டி சாமி கும்பிடணுங்க. கொடை, செருப்பு, தயிர் சாதம், அப்படி இல்லைன்னா குளிர்ந்த பானங்கள் தானம் செய்கிறது ரொம்ப புண்ணியங்க. ஒரு குடத்தில் தண்ணி வச்சு ஒரு கிளாஸும் வச்சுட்டிங்கன்னா தண்ணி தாகம் இருக்கிறவங்க தண்ணி குடிப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சா பறவைகள் தண்ணி குடிச்சிட்டு போவோம். இதுவும் நம் பாவங்களை குறைத்து புண்ணியங்களை சேர்க்கும். ராத்திரி நேரத்தில் நிலா வந்த பிறகு மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடி, இல்லைன்னா வெட்ட வெளியில் நிலாவோட வெளிச்சத்தில் உட்காந்து தியானம் செய்யலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமான ஒளி நம்ம மேலே படுறனால நல்ல அதிர்வலைகள் நம்மளுக்கு தெரியுங்க. எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் எல்லாமே வெளியேறும். பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு கிடைக்கும். திருவண்ணாமலையில் கிரிவலம் போவாங்க. இது ஆன்மீக ரீதியாக பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. நானும் கிரிவலம் போயிருக்கேங்க. இந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது. இந்த நாளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள். இன்றைக்கி முழுசுமே அசைவம் சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்னா இந்த நாளில் உணர்ச்சிகள் ரொம்ப அதிகமாகக்கூடிய நாள். கோபமாக பேசக்கூடாது, வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாதுங்க. நல்ல சொல்லையே பேசணும். உப்பு குறைச்சி சாப்பிட்றது நல்லது. இந்த நாளில் பால் சார்ந்த பொருட்களை சேர்த்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சித்திரகுப்தன் காமதேனுவிடமிருந்து வந்தனால பால் பொருட்களை தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. விரதம் எப்படி இருக்கலாம்? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பழங்கள், உப்பில்லாத உணவு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாங்க. முழுசாக விரதம் இருக்க முடியாதவங்க ஒரு வேளை மட்டும் எளிமையாக சாப்பிடலாம். அவங்கவுங்க உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி விரதம் இருக்கலாங்க. அதனால் தப்பே இல்லை. சாயந்தரம் நிலாவை பார்த்த பிறகு கோயிலுக்கு போக முடிஞ்சால் கோயிலுக்கு போகலாம். இல்லை வெட்ட வெளியில் இருந்து நிலாவை கும்பிட்டுட்டு விரதத்தை முடிக்கலாங்க. இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். அங்கே போக முடியாதவங்க வீட்டிலேயே எள்ளு தண்ணி தர்ப்பணம் கொடுக்கலாங்க. பித்ரு தோஷம் நீங்கிறதோட பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். பசுக்களுக்கு அகத்திக்கீரையும் பச்சரிசியும் கொடுப்பது நல்லது. இந்த சித்ரா பௌர்ணமி உங்கள் பாவக்கணக்குகளை நீக்கக்கூடிய ஒரு பொன்னாள். வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொண்டு வருங்க. சித்திரகுப்தர் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய நாள். சித்திரகுப்தருக்கு காஞ்சிபுரத்தில் கோவில் தனியாக இருக்குங்க. அங்கே சித்திரகுப்தனுக்கும் அவருடைய மனைவி கருணிகாவுக்கும் அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறுங்க. இந்த நாளில் நிலவோட ஒளி வருஷத்தில் ரொம்ப அதிகமாக தெரியக்கூடிய நாட்களில் சித்ரா பௌர்ணமியும் ஒன்றுங்க. சந்திர பகவானுக்கு பால் எல்லாம் நீரில் அர்ப்பணம் செய்யலாங்க. மனசார பிரார்த்தனை செய்யும் பொழுது நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சித்தியாகும். மன அமைதியை தரக்கூடியதுங்க. சித்ரா பௌர்ணமி ராத்திரி
சந்திரனை கும்பிட்டுட்டு உங்களுடைய ஆசைகள் கனவுகளை மனதார சொல்லுங்கள். நீங்கள் செஞ்ச தவறுங்களுக்கு மனசார மன்னிப்பு கேளுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் நண்பர்களே. இந்த நாளை சரியாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையினுடைய புதிய தொடக்கம் ஆரம்பிக்குதுங்க. சித்ரா பௌர்ணமி மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருதுங்க. சித்ரா பௌர்ணமி விரதமிருந்து அனைத்து பயன்களையும் வளங்களையும் நலங்களையும் பெறுவோம் நண்பர்களே. இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது போன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகளை காண்பதற்கு மைண்ட் பீட் சேனலுடன் தொடர்ந்து பயணித்து வாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. என்றும் உங்களுடன் மைண்ட் பீட் சேனல். நன்றி, வணக்கம். Thank you for watching.